பண்டிகை நெருங்கும் நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்றும் கல்லூரி மாணவர்கள் பேரணி சென்றதுடன் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பல இடங்களில் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திருச்சியில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. சமூக வலைதளம் மூலமாக ஒன்றிணைந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திருச்சி வெஸ்லி பள்ளியில் இருந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி மதுரை தமுக்கம் மைதானத்தில் இருந்து ஆட்சியர் அலுவலகம் வரை கல்லூரி மாணவர்கள் பேரணி சென்றனர். அப்போது ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளே செல்ல முயன்றதால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து மாணவர்களை தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 2வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து லேசான தடியடி நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் 50 வருஷத்துக்கும் நடக்கிற ஆயுத பூஜை, ஆங்கில புத்தாண்டு எல்லாம் நடக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நடந்த ஜல்லிக்கட்டு ஒன்றின் தடன்னா என்ன சுத்தி மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பங்கேற்றனர். காரைக்குடியில் செட்டிநாடு அண்ணாமலை பாலிடெக்னிக் மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் பீட்டா அமைப்பை இந்தியா முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பி நுழைவு வாயில் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக வலைதளம் மூலம் ஒன்றிணைந்த இளைஞர்களும் மாணவர்களும் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் மட்டுமின்றி இளைஞர் அமைப்புகள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், தன்னார்வ அமைப்புகளும் ஜல்லிக்கட்டுக்காக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மதுரை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேரணியும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி சென்னையில் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்ட மக்கள் பாதுகாப்பு பேரவையினரை காவல்துறை கைது செய்தது. மதுரை மாவட்டம் வெள்ளலூர் சுற்றுவட்டார 60 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தஞ்சை தபால் நிலையம் முன்பு ஒன்று திரண்ட மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கம் எழுப்பினர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்காவிட்டால் தடையை மீறுவோம் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வலியுறுத்தி திருவாரூரில் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. திருப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு அமைப்பினர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவாக முழக்கம் எழுப்பினர். நாமக்கல்லில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்க கோரி ஏறு தழுவுதல் விளையாட்டு ஆர்வலர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தமிழர்களின் வீரத்திற்கு அடையாளமாக திகழும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கேட்டுக் கொண்டனர். அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு.